அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரமலான் ஸ்பெஷல் ரெசிபிங்க. அதுவும் இந்த டிஷ் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அங்க வாழ்ந்த முகலாய் ஃபேமிலிஸோட ஃபேமஸ் ரெசிபிங்க. இந்த சிக்கன் முர்க் முசல்லம். இது சிக்கன் ரெசிபிலேயும் ஒரு டிஃப்ரெண்டான வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த சிக்கன் முர்க் முசல்லம் நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் சிக்கனையும் அப்படியே கடையிலேருந்து உரிச்சு வாங்கியிருக்கேங்க. நம்ம கொஞ்சம் சின்ன சிக்கனாக எடுத்துக்கிட்டு அது நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கடையில் வாங்கும் போதே கீரி வாங்கிக்கோங்க. அப்போ உள்ள மசாலா நல்லா பிடிச்சி வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ முன்பக்கம் இந்த பேக் சைடு எல்லா சைடுமே நம்ம கொஞ்சம் கத்தி வச்சு கீறி இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த சிக்கனை. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம மேக்னேட் பண்ணக்கூடிய மசாலா என்னென்னு பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு 2 ஸ்பூன் தயிர் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். அப்புறம் சிக்கன் மசால் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்க. இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை இந்த சிக்கன் எல்லா பக்கமே நல்லா நாம தடவிடலாம். இந்த மசாலா பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் ஃபுல் எல்லா சைடுமே நம்ம நல்லா படுற மாதிரி நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள நம்ம கீறி விட்டுருந்த இந்த உள் பகுதியிலையுமே நம்ம மசாலாவை நல்லா உள்ள மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாங்க. இந்த சிக்கன்ல நம்ம எல்லா பக்கமே மசாலாவை அப்ளை பண்ணி வச்சிடலாங்க. அப்ளை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் நாம 3 to 4 hour நம்ம வச்சிடலாம். அப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கன்ல நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 15 பாதாம் பருப்பு எடுத்து தண்ணியில ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம இப்ப இந்த பாதாம் பருப்பு இருக்க தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைக்கும் போது அந்த கிரேவி நல்ல ஒரு திக்னஸ்ல இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா பாதாம் பருப்பில் இருக்க தோலையும் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி டவா வச்சு இந்த பாதாம் பருப்பு எல்லாத்தையும் இந்த டவாவில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லை எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அதையும் இதோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இது ரெண்டையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் ஒரு 2 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 2 minutes ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட நாம 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனியா, 3 ஏலக்காய், 1 ஜாதிக்காய், அதுக்கப்புறம் 10 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் ஒரு 5 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா வாசம் கமகமன்னு வருது. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். நல்லாவே வறுத்தாச்சுங்க. இது நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ள நாம திருப்பி அடுப்பை ஆன் பண்ணி நான் டவா வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நான் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை நாம இப்ப சேர்த்து போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல பிரவுன் கலர்ல வர்ற அளவு நல்லா இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல வந்துருச்சு இந்த வெங்காயம். இப்ப இதை இறக்கி வச்சிடலாம். இதுவும் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் இந்த இன்கிரீடியன்ஸோட இதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிடலாம். இப்ப நல்லா அரைச்சாச்சுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் அடுப்பு ஆன் பண்ணி டவா நம்ம ஒரு பெரிய கடாய் அடுப்புல வச்சிடலாம். நம்ம ஃபுல் சிக்கனையும் போட்டு வேகிற அளவு உங்களுக்கு கரெக்டான கடாய் அடுப்புல வச்சிருங்க. வச்சு நான் ஒரு 100 கிராம் ஆயில் சேர்த்திருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் கிரேவி மசால் பொடி இருக்குல்ல அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த இந்த சிக்கனை அந்த எண்ணெயில போட்டுடலாம். போட்டு ஒரு 5 minutes அந்த எண்ணெயிலையும் இந்த சிக்கன் நல்லா குக் ஆகட்டும்.
இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சுங்க, ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த சிக்கன் நல்லா சில்லா இருக்கிறதுனால நான் கையிலேயும் டர்ன் பண்ணிட்டேங்க. இந்த பேக் சைடு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த சிக்கன் வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 சைடுமே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசால் இருக்குல்ல, இந்த மசால் கலவை ஃபுல்லுமே வந்து நம்ம கடாயில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த மசாலா அலசிட்டு ஒரு 2 கிளாஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கலவையை கொஞ்சம் மேலே மேலே எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து டர்ன் பண்ணிடலாம். இப்போ டர்ன் பண்ணியாச்சு. இந்த சைடும் வந்து நம்ம ஒரு 10 மினிட் குக் பண்ணிடலாம் மூடி போட்டு. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. இதுக்கப்புறம் நான் இன்னொரு தடவை திருப்பிடுறேன். திருப்பிட்டு இன்னொரு ஒரு 10 மினிட் நான் வந்து குக் பண்ணுறேன் இந்த சிக்கனை மூடி போட்டு. இதோட வாசமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குது இதோட வாசம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட் 10 மினிட் வந்து இந்த சிக்கனை டர்ன் பண்ணி குக் பண்ணிடுறேன். இப்போ மூடி போட்டுறீங்க. லாஸ்ட் 10 மினிட் இது குக் ஆகட்டும். இப்போ சிக்கன் வந்து நல்லா சூப்பராகவே குக் ஆகிடுச்சு பாருங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா சிக்கன் குக் ஆகி இருக்குது. இதை நம்ம வந்து பிக்கும் போதே நல்லா சாஃப்டாக வருதுங்க. ஸோ வந்து இப்போ நான் சிக்கனை எடுத்துடுறேன். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சிக்கனும் இந்த கிரேவியும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த கிரேவி வந்து நம்ம பாதாம் பருப்புலாம் அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிரேவி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சமாக தான் தெரியும். பட் இதில் வந்து ஒரு 10லேருந்து 12 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதில் வந்து நான் அவிச்ச முட்டை ஒரு 4 எடுத்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிடுறேங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பாதாம் பருப்பு, நம்ம தோல் வந்து ரிமூவ் பண்ண பாதாம் பருப்பை நான் வந்து கட் பண்ணி இதையும் மேலே தூவிடுறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேங்க. அப்புறம் சைடில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன், லெமன், தக்காளி எது உங்களுக்கு விருப்பமாக, கேரட், குக்கும்பர் அதை வச்சு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து இந்த சிக்கனை எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக வருதுங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. இது உண்மையிலேயே ரொம்ப ஸ்பைசியாலாம் இல்லாமல் ரொம்ப செட்டிலான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது இந்த முர்க் முசல்லம். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப கிராண்டான ஒரு ரெசிபி நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் முர்க் முசல்லம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சிக்கன் முர்க் முசல்லம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.